நமஸ்காரம். குரு வேலா பேசுகிறேன். புரட்டாசி மாதம் மீன ராசியை பற்றி. மீன ராசி என்றாலே மென்மையானவர். ராசியில் ராகும் நேரில் கேதுவும் இருப்பது நண்பர்கள் மூலமாக, புது கூட்டாளிகள் மூலமாகவும், தொழில் கூட்ட கணவன் மனைவி பிணக்குகளை இது சர்வசாதாரணமாக ஏற்படும். புதுவிதமான நண்பர்கள் மூலமாக, புதுவிதமான பெண் தொடர்பு மூலமாக தொந்தரவை ஏற்படுத்தும் நேரம் இது. ராசிக்கு தனாதிபதி சுகத்தில் வீட்டிருப்பது மிக நன்மை ஏற்படும். செவ்வாய் பகவான் மூலமாக 3ஆம் இடத்தில் லக்னாதிபதி குரு சொந்த முயற்சியின் மூலமாக குரு பகவான் நல்ல நிலையை ஏற்படுத்தார். குரு அவர் பார்க்கும் இடம் பாக்கியஸ்தானத்தையும் வேறு 7ஆம் இடத்தையும் கேதுவை பார்ப்பதால் இந்த மீனராசினியர்கள் கருத்தரிக்கும் காலம் அது. குழந்தை செல்வத்தை கருத்தரிக்கும் நேரம், குழந்தை செல்வங்களை கிடைக்கும் நேரம் இந்த ராசினியர்களுக்கு இப்பொழுதுதான் ஏற்படுகிறது. பயணங்கள் ஏற்படும். மிகவும் ஜாக்கிரதையாக பயணங்களை மேற்கொள்ள வேண்டும். பஞ்சமாதிபதி சந்திரன் 3, 6, 11 வரும் காலங்களில் தன வருவாயை ஏற்படுத்துவார். 6 நேர் 7 இருப்பதால், கூடவே கேதுவும் இருப்பதால், சுக்கிரன் 3 நாள் நீசமாக இருப்பதால் கணவன் மனைவி பிணக்கு, தேவையற்ற நண்பர்களை புது நண்பர்கள் மூலமாக தொந்தரவு, புது ஆண் துணை பெண் துணை மூலமாக தொந்தரவுகளை ஏற்படுத்தும் காலமாகுவதால் மீனராசினியர்கள் மிகவும் உறவுகளில் மிகவும் ஜாக்கிரதையாக இருக்க வேண்டும். 8ஆம் இடத்தில் சுக்கிரன் 20ஆம் தேதி ஆட்சியடைவதால் வரவு செலவு ஸ்தானம் அற்புதமாக இருக்கிறது. நேர் 9 செவ்வாய் சுகத்தில் வீட்டிருப்பது லாபத்தை ஏற்படுத்தும், புனித பயணங்களை ஏற்படுத்தும். 10 3ஆம் இடத்தில் விட்டிருப்பதாக தொழில் ரீதியான தொந்தரவுகளை சில நேரங்கள் ஏற்படுத்திக் கொண்டே இருக்கும். ஸ்டேஷன், கோர்ட் இந்த மாதிரி பிரச்சனைகளை எடுத்துச் செல்லாமல் இருக்கும் வரை மீனராசினியர்கள் தப்பித்துக் கொள்வார்கள். 11, 12 வக்ரம் ஏறுவது லாபத்தையும் விரயத்தையும் கட்டுக்குள் அடங்கி வைக்க விடாமல் விரயங்களையும் லாபங்களையும் மாற்றி மாற்றி நிகழக்கூடிய சூழ்நிலைகளை இந்த சனி பகவான் ஏற்படுத்துவார். 12ஆம் இடத்தில் சனி வக்ரமாயிருப்பது என்ன செய்வோம் என்றால், தேவையற்ற உறவின் மூலமாக பெரிய தொந்தரவுகளையும் தேவையற்ற செலவுகளையும் தரும் மாதம் இது. மிகவும் 7.5 என்பது ஜாக்கிரதையாக இருந்தால் ஒழிய தொந்தரவுகளிலிருந்து தப்பிக்கவே முடியாது. மீனராசினியருக்கு 7.5 காலமாகுவதால் பெருமாள் கோயிலுக்கு சனிக்கிழமை தோறும் விரதம் இருந்து, உபவாசம் இருந்து, மரக்கறி உணவுகளை தவிர்த்து வெஜிடேரியனாக இருந்தீர்கள் என்றால் தொந்தரவுகளிலிருந்து தப்பிக்கக்கூடிய மாதம் இது. நமஸ்காரம். நன்றி, வணக்கம்.